அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ஒரு கனவு நகரத்திற்கு செல்வோம். நாம் இப்போது மிதக்கும் நகரம் என அழைக்கப்படும் இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரத்தை பார்த்து கண்டுகளிப்போம். இதை பார்த்தவுடன் கற்பனை உலகத்தில் இருப்பது போல் நமக்கு தோன்றும். அந்த காட்சிகளை நாம் இப்போது சுற்றி பார்ப்போம். வெனிசியா, இங்கே வந்து நம்ம வெனிஸ்ன்றோம்ல, அது வந்து வெனிசியா இதில். ஆமாம், இப்போ நாங்கள் இத்தாலியில் உள்ள மிலன் நகரத்திலிருந்து வெனிஸ் நகரத்துக்கு கார் மூலமாக நாங்கள் டிரைவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல வேகமான ஃப்ரீவேங்க. எல்லாரும் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாங்க. பர் அவருக்கு 130 கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு போகிறாங்கங்க. இப்ப நம்ம கார்ல வெனிஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கடல் அது சுத்தி கடல் நடுவுல இந்த தீவு, அதுல பில்டிங் கட்டியிருக்காங்க. இப்ப இந்த பாலம் வந்து கடலுக்கு மேல இருக்குது. இந்த கடலுக்கு மேல உள்ள பாலத்தை நம்ம கடந்துட்டோம்னா நமக்கு வெனிஸ் தீவு வந்துடும். இந்த கார்னர் ஹோட்டல் பாரு, சிஏ டாஜ்னு. இந்த அதான் நம்ம ஹோட்டல். அது ஓட்டுறானா? ஆமாம்மா, அங்கே நிற்கவும் செய்வாங்க. இந்த வெனிஸ் நகரம் 118 சிறிய தீவுகளால் ஆனது. இது நீரினால் பிரிக்கப்பட்டாலும் பாலங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தீவுகளை பார்ப்பதற்கு நம்ம பஸ்லயோ கார்லயோ எல்லாம் போக முடியாதுங்க. இது ஃபுல்லா தண்ணியிலேயே மிதக்கிறதுனால நம்ம பெரிய போட்டு மூலமாவோ இல்லாட்டி சிறிய படகு மூலமாக தான் நம்ம எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்க முடியும். இந்த வெனிஸ் தீவுலங்க 400 பாலம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த பாலத்து வழியா நம்ம என்ன பண்ணலாம், அழகா நடந்து ஒவ்வொரு தீவையும் போய் பார்த்துடலாங்க. பக்கத்துல தான் ஒவ்வொரு தீவும். அப்படி நடந்து பார்க்க முடியலன்னா உங்களுக்கு 170 கால்வாய் மாதிரி போட்டுருக்காங்க. அங்கங்கே தண்ணி ஓடுது கால்வாயில. அதுல நம்ம சின்ன படகு மூலமா போய் ஒவ்வொரு தீவையும் போய் குட்டி தீவு பக்கத்துல அழகா போய் நம்ம ஒவ்வொரு தீவா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது 2 பேர் போட்டு செட்டா வந்துருக்கு. மொத்தம் 4 பேர் தான் பிடிக்க முடியாது. இது 2 பேர் தனி, அது தனி போட்டு, அது கப்பல் போட்டு தனி. 4 பேர் மட்டும் தனி. போட்டு உள்ள இருக்கா? முதல் போனது சேம் தான். நம்பர் 2 தான், அதுவும் நம்பர் 2 தான். வந்துருச்சு, இறங்கணும். நம்ம இறங்கணுமா? அதே பக்கம் தான். எதுக்கு ஒன்று வருது பாரு, நான் சொல்கிறேன். அது பிடிச்சி கீழே தான் போகிறோம். இது இது ஃப்ரண்ட்ல போறோம். அந்த சைடுல கூட ஒரு கண்ணாடி கீழ உட்கார்ந்துல பார்க்கணும். அந்த பிரிட்ஜ் கீழே கூடி போகும். நான் அந்த பிரிட்ஜ் தான் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இதை பார்த்தாவே போகும். என்ன சார், அங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் போகலாம். என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப இங்கேயே வரலாம். என்னடா ஃபோட்டோ போட்டுக்கோ, நைட் இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன லைட் இருக்கும், அது இருக்கும். அதான் முக்கியமான ஏரியா, அது ஒன்றும் இல்லை. இந்த வருது பாரு, மேலே இருக்குது பாரு, அதுதான் இதுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க. வெனிஸ் லேண்ட்மார்க் இந்த பிரிட்ஜு தான். தெரியுதா? அந்த நேராக தெரியுது பாரு பிரிட்ஜு, அந்த கண்ணாடியாக இருக்குது பாரு, அதான் இந்த பிரிட்ஜு. அவன் இந்த வராங்க 2 பேர் கப்பல். அது தெரியுதா? இந்த சைடில் வருது அது உள்ள பூந்து போகிறோம். அதை பிடிச்சிடும்.
Però siamo subito. நீ பார்த்துட்டே இருக்கா நான் ஜஸ்ட் கூப்பிடும்போது டேர்ன் பண்ணேன்னா Sì, sacra. Sembrava una vita. அங்கே டேர்ன் பண்ணு நான் பார்த்து Okay. போதுடா அந்த உள்ள நுழைஞ்சிட்டோம் முடிஞ்சு பெரிய பாலம் இருக்கு போல இறங்கலாமா இப்ப கொஞ்ச நேரம் நிற்பண்டா அப்படி போயிடலாம் அப்படி பஸ்ஸை வண்டி பிடிச்சிட்டு நம்ம அங்கே போயிடலாம் இந்த போட்டு அங்கே பாரு முன்னாடி பாருங்க இப்படி பிடிச்சி டேர்ன் பண்ணி பாரு பிரிட்ஜ் மேலே போய் பிரிட்ஜ் அவ்வளோ உயரத்தில் வந்துச்சு நான் கேமரா தூக்கி பிடிச்சிருந்தேன் இறக்கிட்டேன் எவ்வளோ உயரம் கட்டுறாங்க பாரு பில்டிங் இந்த இதில் எவ்வளோ இங்கே பாரு எவ்வளோ உயரம் கட்டுறாங்க பாரு இந்த பில்டிங் கட்டுறாங்க பாரு 8-9 மாடி இது ஒரு சர்ச்சுடா என்னது இது போட் அடுத்த ஸ்டாப் வந்துருச்சுமா இது டவுன் பஸ் தான் இது டவுன் பஸ் இது லாஸ்ட் ஸ்டாப் ஆனால் அடுத்த ஸ்டாப் இறங்க வேண்டியதானே பிடிச்சிக்கடா 2 கை பிடிச்சிக்கடா நீங்க உள்ள வச்சுங்க கை தவறி கீழே போடக்கூடாது பயமா இருக்கு கவரில் வச்சுருக்கேன்ல கவர் ஹேண்டில் மாட்டிருக்கேன்ல இங்கே பாரு நம்ம அழகா தெரியணும்ல 2 பேருமா நீங்க வாங்க க்ளோஸா வாங்க ஃப்ரண்ட்ல ஹோட்டலில் சரி வேறு போய்க்கலாம் என்ன ஹோட்டலில் போய் இதெல்லாம் வச்சுட்டு இதுதான் ஸ்டேஷனுமா இறங்கணுமா இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம ஹோட்டலில் வேணால் இறங்கிக்கலாம் அப்படியா ஹோட்டல் வழியாக தான் போகுது இறங்கலாம் ஹோட்டலில் ஹலோ தள்ளிக்கோ என்ன செய்ய போகிறான் இன்னும் இறங்க போகிறாங்க நீ அப்படி இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பக்கம் தான் இறங்குவாங்களா இது ரயில்வே பெரிய ரயில்வே அதான் அதை மட்டும் பிடிச்சிக்கோ நீ இங்கே பிடிக்கலாம் இங்கே இருக்கா கம்பி அது ஏணி வந்துடும் அதுதான் பிடிச்ச ரைட்ரா பிடிச்சதான் ரைட்டு நின்றுக்கோ Pero via, free the pesos, எஸ் tutto. ஓகே இப்படி இந்த பக்கம் நின்றுக்கோ இந்த பக்கம் பிடிச்சிக்கோ இப்படி இந்த கம்பியை பிடிச்சிக்கோ இந்த கம்பியை பிடிச்சிக்கடா அந்த கம்பி இதே இந்த பக்கம் கம்பி பிடிச்சிக்கோ என்ன
ஹோட்டலுக்கு போமா அங்கே போயிருவோமா இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். எங்கே இங்கே லைட் தெரியுங்க ஆமாம் அதை உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவோம். லைட் போட்ட பிறகு போனால் நல்லா இருக்கும் போலையே. சன் செட் ஆகிடுச்சா? செட் ஆகிடுச்சா? இப்படியே எடுக்கணும் வீடியோ. நம்ம 2 பேரையும் எடுத்து இதை நீங்கள் மனசு நல்லாயிருக்கும். மினி ஜோனுக்கு தண்ணி தெரிஞ்சா கேமராவில் இல்லை இல்லை இதுதான் நம்ம ஹோட்டல். எது அந்த ஹோட்டலு இதுதான் பார்க்கிங் பண்ணோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஹோட்டல். அவ்வளோதான் சன்செட் இதில் பார்க்கலாம்டா. அழகாக இருக்குண்டா. நம்ம நிற்கிற சூப்பர் ஏரியாவா கொஞ்சம் இறங்க போகிறோமா? இல்லை இப்போ நம்ம ஹோட்டலில் இப்போ அடுத்த ஸ்டாப் நம்ம ஹோட்டல் ஸ்டாப்பு. இங்கே இறங்க போகிறோம். இல்லை செயின்ட் மார்க் தான் போகிறோம். இந்த அழகான பயணத்தில் எங்களுடன் கலந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.